கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டுடைய மகத்தான கிருபை, அவருடைய ஆச்சரியமான வல்லமை, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை வழிநடத்துகிறதற்காக தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறபடினால் நித்தமும் அவரை துதிப்போம். அவருடைய பரிசுத்தத்தினாலே நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். அவருடைய பரிசுத்த வழியிலே நம்மை நடத்துகிறதற்காக நித்தமும் அவரை ஸ்தோத்திரிப்போம். நாம் தொடர்ச்சியாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அளந்து பாருங்கள் அளந்து பாருங்கள் என்று சொல்லி அநேக விஷயங்களை நாம் தியானித்து வந்தோம். அன்பை அளந்து பார்த்தோம், நம்முடைய விசுவாசத்தை அளந்து பார்த்தோம். இதோ நாம் எப்படிப்பட்டவர்களாக ஆண்டவருக்குள்ளாக இருக்க வேண்டும் என்கின்ற நற்குணங்களை எல்லாம் அளந்து பார்த்து வந்தோம். இன்றைக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை தேவன் அளந்து பார்க்கிறார். நாம் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறது அவசியம். ஒரு சிறு ஜெபத்துடன் இந்த தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். மகாவல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, விசேஷமாக இதோ இந்த பரிசுத்தமான நாளிலும் பரிசுத்தமான வேளையிலும் உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் தத்தம் செய்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை மேன்மைப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து வருகிறதற்காக நன்றி. இந்த வேளையிலும் ராஜா எங்களை ஆட்கொண்டு நீர் வழிநடத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே போய்க்கிறோம். இந்த எளிவனை மறைத்து நீங்க பேசுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நன்மைகள் எல்லாவற்றையும் தயவாய் எங்கள் ரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு கிறிஸ்துவ வாலிபன் இருந்தார். இவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறதற்கு ஏதுவாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான செயலை ஆண்டவர் செய்தார். இவருக்கு இதற்கு முன்பாக நிறைய கெட்ட நண்பர்கள் இருந்தார்கள். அந்த கெட்ட நண்பர்களின் மூலமாய் ஒரு கெட்ட வாழ்க்கை அவருக்கு இருந்தது. ஆனால் ஒரு சமயம் இவர் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையிலே அகப்பட்ட பொழுது சமாதானத்திற்கு ஏதுவான வார்த்தையை இதோ கொண்டு சென்று இன்னொரு கிறிஸ்துவர் நண்பர் மூலமாக இந்த நபர் ஜெரால்டு என்று சொல்லக்கூடியவர் ரட்சிப்பை அடைந்தார். அவர் ஒரு 2 வருடம் நல்ல சபைக்கெல்லாம் போய்கொண்டு ஆண்டவரை ஆராதித்து துதித்து கொண்டு இருந்தார். ஆனால் திடீரென்று என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு நாள் அவருக்கு அவருடைய பழைய நண்பர்களிடத்திலிருந்து கைபேசியின் மூலமாக அழைப்பு வந்தது. ஜெரால்ட், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆக போகிறோம், நீ அந்த ஒரு பார்ட்டிக்கு வரணும்டா அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தாங்க. இவர் பார்த்தாரு, நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸோட திரும்ப சேருவோம் அப்படின்னா ஐயோ மோசமாக இருக்குமே அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சார். இன்னொரு பக்கம் என்ன யோசிச்சார்னா, நம்ம சபையில் சேர்ந்து ஆண்டவருக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம நல்லா இருக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்முடைய நண்பர்களை நாம் போய் சந்திப்போம் என்று சொல்லி இவர் அந்த கன்சர்ன் பார்ட்டிக்கு போனார். எல்லாம் நல்லா தான் போச்சு ஸ்டார்டிங்கில். ஆனால் அவருடைய பழைய நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவரை அப்படியே ஒரு அழைப்புக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா, என்னடா எத்தனையோ ஒரு 2 வருஷமாக நீ குடிக்கலன்னு சொல்கிற, இன்னைக்கு ஒரு நாள் குடிக்கிறதுனா என்னடா நீ கெட்டவன் ஆகிட போறியா, வா அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டியில் அவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்ததும் அவர் ஒரு மாதிரி போதையிலே அவர் போய்விட்டார். ஆனால் இவர் எப்படி போனார் அந்த இடத்துக்கு அப்படின்னா, அவர் தன்னுடைய சிங்கிள் போட் வைத்திருந்தார். அவர் அந்த 2 துடுப்பையும் போட்டு தான் அவர் அந்த இடத்திற்கு போயிருந்தார். அந்த பார்ட்டி முடிஞ்சதும் இவர் என்ன பண்ணார்னா, நைட்டில் சரி திரும்பி நம்முடைய வீட்டிற்கு போய்விடுவோம், நம்ம தெரியாமல் நண்பர்களோடு குடித்து விட்டோமே, நம்ம யாரையும் பார்த்து விடக்கூடாது, நான் ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறேனே என்று சொல்லி திரும்ப போவேன் என்று சொல்லி அந்த படகிலே அவர் அன்னைக்கு ராத்திரியே போக முற்பட்டார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் அந்த போதை மயக்கத்தில் ஒரு துடுப்பை மட்டும்தான் வச்சிருந்தார் கையில், இன்னொரு துடுப்பு கீழே விட்டுட்டு இருக்கார். அவர் முழுவதும் செய்து காலையில் விடிந்த போது அவர் உணர்ந்த ஒரு உணர்வு என்ன அப்படின்னா, ஒரு துடுப்பை வைத்துக்கொண்டு அவர் இருந்த இடத்திலேயே அவர் சுத்தி கொண்டுதான் இருந்தாரே அல்லாமல் இதோ அவர் முன்னேறி போகவில்லை என்பதை புத்தி தெளிந்த பிறகு, அல்லது அவர் குடித்த அந்த போதை தெளிந்த பிறகு அவர் உணர்ந்தார் என்று பார்க்கிறோம். இந்த நிஜ அனுபவத்தை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் கூட நான் ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லும்போது இது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தையும் கவனிக்கிறார், நம்முடைய செய்கையும் கவனிக்கிறார். இது 2 துடுப்பு போல, விசுவாசமோ இருக்கணும், கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். இவை 2ம் சீராக போகும் பொழுது இதோ கர்த்தருக்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். நிறைய நேரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பைபிளில் எல்லாமே தெரியும் பாஸ்டர், நான் சர்ச்சில் சேர்ந்து எனக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்குது, எங்கள் பாஸ்டரே என்னை குறித்து ரொம்ப ஆச்சரியப்படுவார் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் உண்டு. நமக்கு எவ்வளவு பைபிள் நாலேஜ் இருக்கிறது என்பது எவ்வளவு முக்கியமோ
அதே அளவுக்கு எது முக்கியம் அப்படின்னா, நமக்கு தெரிந்த சத்தியத்திற்கு எவ்வளவாய் நாம் கீழ்ப்படிந்து வருகிறோம் என்பது அதைவிட முக்கியமாக இருக்கிறது என்பதை நிறைய கிறிஸ்துவர்கள் மறந்து விடுகிறார்கள். யூதர்களுடைய பிரச்சனையும் அதுதான். ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தபோது அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை ஒன்றை நாம் இன்னைக்கு தியானிப்போமே. லூக்கா 6ஆம் அதிகாரம் 46வது வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஆண்டவர் இந்த உலகத்திலே இருந்தபோது அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி வெறும் வாய்மொழியாய் சொன்ன இதோ அவருடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இதோ நீங்க என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்றீங்க, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்றீங்க, ஆனால் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நம்முடைய செய்கையை ஆண்டவர் கவனிக்கிறார். நான் விசுவாசம் வச்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற செயல்பாடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இசைவாய் இருந்தாதான் நற்குணங்கள் வரும், ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். அந்த ஆவிக்குரிய கனிகள் நம்மிடத்துல வெளிப்படணும் அப்படின்னா முதல்ல கீழ்ப்படிய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமை நிமித்தமாய் அவர்கள் இதோ ஆசீர்வாதத்தையும் இழந்தாங்க, ரட்சிப்பையும் இழந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது மார்க் 7:6 சொல்றாரு, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதட்டினாலே என்னை கனம் பண்றாங்க. நிறைய நேரத்தில் நம்ம பாட்டெல்லாம் நல்லா பாடுறோம், நல்ல மியூசிக்கெல்லாம் வாசிக்கிறோம், ரொம்ப இனிமையா பாடுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன கவனிக்கிறாரு? நம்ம நிறைய நேரத்தில் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்முடைய கீழ்ப்படிதல். நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த வாக்கியத்திலே கீழே சொல்லும்போது அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்ம வாய் அளவில் ஆண்டவரே ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் உண்மையான தேவன், எங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க நன்மையா செய்றீங்க அப்படின்னு ஆண்டவரை ஒரு பக்கத்துல நம்ம புகழ்ந்தாலும் ஆண்டவர் எதை பார்க்கிறார் அப்படின்னா, நீ புகழ்றதெல்லாம் இருக்கட்டும்பா, நம்ம புகழ்ந்தாலும் புகழ்னாலும் அவர் யார் தான்? அவர் பரிசுத்தமானவர் தான், அவர் நீதி உள்ள தேவன் தான், இந்த உலகத்தை படைத்தவர் தான். ஆனா நாம் துதிக்கிறோம் என்றால் அந்த துதி ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிதலோட கூடிய துதியை தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஏராளமான இடத்துல புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அவங்கள பார்த்து ரொம்ப கடிந்து கொண்டார். நீங்க என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அதை லிப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் உதட்டளவிலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுது. வசனத்தெல்லாம் எடுத்து ரொம்ப அழகா பேசுவாங்க, வசனத்தை எல்லாம் நல்லா சொல்லுவாங்க. ஆனா கீழ்ப்படிதலை ஆராய்ந்து பார்க்கும்போது அதற்கேற்ற பிரகாரமான கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா நம்ம சொன்ன வசனம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படாது, நமக்கும் பிரயோஜனப்படாது. கவனமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அழைப்பு என்ன? ஏன் அப்படின்னா நிறைய நேரத்தில் இந்த கீழ்ப்படிதல் ஏன் பரிபூரணப்படலை அப்படின்னா அந்த டிவைன் காலிங் என்று சொல்றோம் இல்லையா, தேவனுடைய தெய்வீக அழைப்பு, அந்த அழைப்பை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா அதுதான் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தை ஆண்டவர் போட்ட பொழுது சொல்றார் பாருங்கள், மத்தேயு 19:29 என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளையாகிலும் நிலத்தையாகிலும் விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று ஆண்டவர் சொல்றார். அந்த நூறத்தனை என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா 100% blessing இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்துருவாரு. நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் நாம் நடக்கும் பொழுது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா அவன் என் சொல்லுக்கும் என் விதிகளுக்கும் என் நியமனங்களுக்கும் அவன் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நம்ம பேசுறோம் அப்படின்னா யாக்கோபுல சொல்லும்போது அதற்கு ஏற்றார் பிரகாரமாக அவனுடைய கீழ்ப்படிதல் இசைவாக இருந்தது, வெறும் பேச்சளவில். அதனாலதான் அங்க யாக்கோபுல சொல்லும்போது பிசாசுகள் கூட ஆண்டவருக்கு நடுங்குது, பிசாசு கூட ஆண்டவரை துதிக்குது, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரர் என்று. ஆனால் ஆண்டவர் அந்த துதியை ஏற்றுக்கொண்டாரா, விரும்பினாரா? நீ பேசாமல் அமைதலாயிரு, நீ ஒன்றும் பேசாதே என்று சொன்னார். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எவ்வளவாய் கீழ்ப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய கீழ்ப்படிதலை இதோ தேவ தூதர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள்.
தேவனிடத்திலே போய், இதோ இந்த மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில இவ்வளவாய் வளர்ந்திருக்கிறான், அவனுடைய கீழ்ப்படிதல் உயர்ந்து வருகிறது என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுகிறது, ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். உங்களை குறித்து, என்னை குறித்து. அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மத்தேயு 19:30 சொல்லும் பொழுது, ஆகிலும் இதோ முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். அது நிஜமா நடந்துச்சு. ஆண்டவர் முதல்ல பிரித்தெடுத்த ஜனக்கூட்டம் எது அப்படின்னா இஸ்ரவேல் ஜனம்தான். அது ஒரு சின்ன குட்டி நாடு. அவங்க உண்மையா இயேசுவை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருப்பார்களே என்றால் இன்னைக்கு எப்படி இருக்கும் அந்த நாடு? இன்னைக்கும் ஆண்டவர் அந்த நாட்டை கைவிடலை. ஏன் அப்படின்னா அந்த நாட்டிற்கு கொடுத்த ஏராளமான வாக்குத்தத்தங்கள் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாக்கு தான். ஆனால் ஆண்டவர் இங்க சொல்றாரு, முந்தினோர் பிந்தினோராயும், பிந்தினோர் முந்தினோராயும். இதை எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, முந்தி நான் தான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி மார்பு தட்டினவர்கள் இன்னைக்கு கீழ்ப்படியாமை நிமித்தம் விழுந்து போனதினால் பிந்தின நிலையிலே இவெல்லாம் திருந்துவானா, இவெல்லாம் இவனுடைய வாழ்க்கையெல்லாம் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு சொல்லி இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம். நான் சமீபத்தில் கூட ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொல்லும்போது அவர் சொல்றாரு, பாஸ்டர் நீங்கள் எத்தனாவது ஜென்ரேஷன் கிறிஸ்டியன் அப்படின்னார். அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியுங்களா, நான் வந்து 5th ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமையாக பேசினார். நானும் சொன்னேன், என்னுடைய பெற்றோர், என்னுடைய மூதாட்டியர் எல்லாமே இப்படி தான் என்று சொன்னேன். அவர்கிட்ட கடைசியாக பேசும்போது நான் சொன்னேன், நம்ம எத்தனாவது ஜென்ரேஷன் என்பது நமக்கு முக்கியம் கிடையாது. நான் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கை அனுதினமும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதா என்பதை அவர் கவனித்து பார்க்கிறார் என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும். மத்தேயு 19:30 ஆண்டவர் அதை தான் அங்கு சொல்லுகிறார். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு அனுபவம் ஒன்று நமக்கு நன்றாக தெரியும். சவுல் ராஜா. இந்த சவுல் ராஜா காத்திருக்கும்படியாக தீர்க்கதரிசி அவனுக்கு சொல்லியிருந்தான், நீ யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ காத்திருக்க வேண்டும். இதோ நான் வந்து பலி செலுத்தின பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்டு பிற்பாடு நீ யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னா, இந்த சவுல் ராஜா என்ன பண்ணிடுறாருன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறதற்கு தாமதமான போது இவரே எடுத்து ஆசாரியன் செலுத்த வேண்டிய பலியையும் தீர்க்கதரிசி செலுத்த வேண்டிய பலியும் இவர் செலுத்திடுறார். செலுத்திட்டு இவர் வந்து தன்னுடைய யுத்தத்திற்கு போகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ வந்து தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை 1 சாமுவேல் 15:22 வாசிக்கும்போது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலியும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமோ. பழைய ஏற்பாட்டில் பலி முக்கியம்தான். ஏன் அப்படின்னா அந்த பலி யாரை அடையாளப்படுத்தினது என்றால், பிற்பாடு வந்து மரிக்க போகும் ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலே ஆண்டவர் அந்த பலிமுறைகளை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனா இங்கு சவுல் என்ன நினைச்சார்னா, ஐயோ ஆண்டவர் ஏதோ பலியை தான் விரும்புகிறார், அவர் என்ன இரத்த பிரியரா, பலியை விரும்புகிற தேவனா? அதையெல்லாம் நிழலாட்டமாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா பிற்பாடு நிஜமாக கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டு அவர் சிந்துகிற இரத்தத்தின் மூலமாய் நமக்கு மீட்பு உண்டு. அவருடைய கீழ்ப்படிதலை மையமாக வைத்துத்தான் அந்த பலி கொடுக்கப்பட்டது. இந்த நிறைய நேரத்துல தியாக பலியை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த பலியிலே பிதாவாகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்ன காண்பிக்கிறார்னா, அவருடைய குமாரருடைய கீழ்ப்படிதலை நமக்கு காண்பிக்கிறார். அவருடைய குமாரர் முற்றிலுமாக எல்லாவற்றையும் துறந்து அவர் இறங்கி வந்து நமக்காக ஜீவனை கொடுக்கிறதற்கு ஏதுவாக தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அவர் முற்றிலும் கீழ்ப்படிந்தார் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அதான் இங்க பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்லும்போது, சர்வாங்க தகன பலிகளையும் கர்த்தர் விரும்புகிறாரோ, அதை கீழே அந்த வாக்கியத்திலே சொல்லும் பொழுது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த ரெண்டும் லிங்க்ட். செவி கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏவாள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்திருந்தா இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு பிரச்சனை நமக்கு வந்திருக்காது. அந்த அம்மா கொஞ்சம் செவியை சாய்க்காம அவங்க தன்னுடைய யோசனைக்குள்ள போனதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நமக்கும் அதே தான் பிரச்சனை. ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்த நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்களும் நானும் பரிசுத்தமாக வேண்டும், உங்களையும் என்னையும் தூய்மை ஆக்க வேண்டும், நம்மளை பரிபூரணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நித்தம் நம்மளோட பேசிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா நமக்கு விருப்பமானதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். நாமளும் இவர் மாதிரிதான், ஆண்டவருக்கு தசம பாகம் காணிக்கையெல்லாம் வேணும்பா,
அதனால நான் ஓய்வு நாளில் போய் சர்ச்சில் காணிக்க கொடுக்குறேன், என்னுடைய வேலையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சுயபோன போக்கிலே நாம் போகிறவர்களாக இருப்போம் என்றால் அவருக்கு சொன்ன அதே வார்த்தை நமக்கு பொருந்தும். இதோ ஆண்டவர் பலியையும் காணிக்கையும் விரும்புகிறவர் அல்ல. நம்முடைய தேவன் நம்முடைய கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மோடு பேசும்பொழுது அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விஷயத்திலே சவுல் ராஜா தவறினான் என்று பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க, அவன் மரணத்தை விரும்பியும் அந்த மரணத்தை அவனால் பெற முடியல. இதோ அமிலேக்கியர் அவனை கொன்று போட்டார்கள். அதுக்கப்புறமும் அவனுக்கு ஜீவன் போல அவன் மறுபடியும் அந்த ஈட்டியை வச்சுக்கிட்டு அவன் அது மேலே விழுந்து மரித்து போகிறதற்கு ஏதுவான செயலில் ஈடுபடுகிறான். அதற்கு பிற்பாடும் இது அவனுடைய வாழ்க்கையின் முடிவை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு செவி கொடாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறவருடைய வாழ்க்கையின் முடிவு அப்படிதான். ஆனால் இன்னொரு பகுதியில் தாவீது ராஜா கீழ்ப்படியாமல் போன அனுபவங்கள் ஒரு 2 விசை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிற்பாடு அவன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே சுத்த இருதயத்தை கேட்டு முற்றிலுமாக கீழ்ப்படிந்தபடினால் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்றை தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவன் எனக்கு கீழ்ப்படிந்து என் சத்தத்திற்கு அவன் செவி கொடுத்தான் என்று ஆண்டவர் அவனை குறித்து சொன்ன சாட்சியை நாம் அறிந்திருக்கிறோமே. இந்த பூமியில ஆண்டவர் வந்தபொழுது மகத்தான ஊழியத்தை செய்தார். ஆனா அதுக்கு முன்னாடி இதோ நாங்க தான் உண்மையான ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை குற்றம் சாட்டி அவனிடத்திலே அநேக குற்றங்களை கண்டுபிடித்த இதோ இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்றார். அதை மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலே சொல்லும் பொழுது, ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். பிரசங்கம் பண்ணும்போது இந்த பரிசேயம் இந்த வேத பாரங்க என்ன பண்ணுவானா, அவ்வளோ வல்லமையா பிரசங்கிப்பானா. ஆண்டவர் சொல்றாரு அவன் சொல்றபடியெல்லாம் செய்யுங்க. ஏன் அப்படின்னா பைபிள்ல இருக்கிறத சொல்றான். ஆனா கீழே வாக்கியத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் செய்கையின்படியோ நீங்கள் செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா, பைபிள்ல இருக்கிறத அப்படியே நம்ம எடுத்து சொல்றோம். அதுல ஒரு உறுப்பையும் ஒரு இதையும் நம்ம மாற்றாம எல்லாத்தையும் சரியா சொல்றோம். ஆனா அதன்படி சரியா கவனித்து நாம் செய்கிறோமா என்பதுதான் தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறது. அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு போதித்து ஆகாதவனாய் நான் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன் என்று சொல்லி பவுல் ரொம்ப அழகாக சொல்றார். ஏராளமான இடத்திலே சொல்றார். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? உண்மை கிறிஸ்துவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் இந்த கீழ்ப்படிதலுடைய மேன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். obedience gives confidence in prayer. எப்பவுமே நீங்க பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாதவன் அப்படியே பயத்தோடு ஒரு மாதிரி நடுக்கத்தோடு ஜெபம் பண்ணுவான். ஆனா ஆண்டவருக்கு உண்மையா கீழ்ப்படுகிறவனுடைய ஜெபம் எப்படி இருக்கும் அப்படின்னா வித் கான்ஃபிடன்ஸ். அதை வாசிப்போமே, 1 யோவான் 3:22 வாசிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை நாம் செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுனால அவருக்கு உகந்ததை நான் செய்யறதுனால என் ஆண்டவர் எனக்கு இவைகளை தருவார். ஏன் அப்படின்னா அவருக்கு உகந்ததை நான் செய்கிறேன், அவருக்கு உகந்ததை நான் கேட்கிறேன் என்கின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் வைக்கிறாங்க, கேட்குறாங்க. ஆனாலும் ஆண்டவர் செய்வாரா என்னன்னு தெரியல பிரதர், தெரியல பாஸ்டர், தெரியல சிஸ்டர் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய கீழ்ப்படிதலை கவனித்து பார்க்கிறார். அவருடைய கற்பனைகளுக்கு நேராக தாவீது சொன்னது போல, உம்முடைய கற்பனைகளை எல்லாம் என்னுடைய இருதயத்தில் நான் வைத்திருக்கிறேன், ஆண்டவரே உம்மை விட்டு நான் விலகாதபடிக்கு நான் அப்படி செய்கிறேன் என்று அவன் பயபக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவருடைய ஜெபங்கள் இட் வாஸ் a very confident prayer. நிறைய இடத்துல சவுல் ராஜா அவனை கொன்று போட வேண்டும் என்று பல திட்டங்கள் தீட்டியும் இதோ தாவீதை அவனால் கொல்ல முடியல. ஏன் அப்படின்னா தேவனுடைய தயவு கீழ்ப்படிதல் உள்ள தாவீதின் மேல் இருந்தது. அவனை ஆண்டவர் நேசித்தார். இன்னைக்கு ஆண்டவர் யாரை நேசிக்கிறார்? பாவிகளை எல்லாரையும் நேசிக்கிறார், அது உண்மைதான். ஆனா அதிகமா யாரை நேசிக்கிறார்னா அவருக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகள், கண்மணிகள். ஆண்டவர் அதை சொல்லும்போது இதோ உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொல்லுகிறார். அப்படின்னா எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்திலேயே எல்லா அவயங்களும் ரொம்ப முக்கியம், கண்ணு ரொம்ப முக்கியம். அதுலேயும் கண்ணில் அந்த கண்மணி என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எவ்வளோ முக்கியம். ஆண்டவர் சொல்கிறார், அதனால் நீங்களும் நானும்
கவனமா இருக்கணும். ரெண்டாவது, obedience is the key to blessing. இன்னைக்கு எல்லாம் ஆசீர்வாதம் வேணும்னு ஜெபிக்கிறாங்க, ஆனா அதனுடைய சீக்ரெட் வேற எங்கேயும் இல்லை. அவருக்கு கீழ்ப்படுகிறதுல தான் சீக்ரெட்டை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை இங்க சொல்லும்போது யாக்கோபு 1:25 வாக்கியத்தில் சொல்லும்போது, சுயாதீன பிரமாணமாகிய பரிபூர்ணமான பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை இதோ மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்றபடி கிரியைகளை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையை அவன் இதோ காண்பிக்கிறான், பக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்பதை அந்த வாக்கியம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பக்தியை உடையவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு உகந்த கீழ்ப்படிதலை நாம் வெளிப்படுத்துகிறோமா? அல்லது ஏனோ நான் வார்த்தையில் சொல்லிட்டு பேசிட்டு ஆனால் வேறு விதமாய் செய்கிற கிறிஸ்துவனாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா, obedience is the key to friendship with God. ஆபிரகாமை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் யாரு அப்படின்னா, ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான மனுஷன். ஆண்டவர் அவனை குறித்து சொல்லும்போது, அவன் என் சிநேகிதன், நான் செய்ய போகிற விஷயத்தை அவனுக்கு நான் மறைக்காம சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு நம்ம யாரை ரொம்ப அதிகமாக விரும்புகிறோம்? அப்பா அம்மாவை நம்ம நேசிக்கிறோம், உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நிறைய விஷயத்தை நம்ம அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாதே. ஆனால் நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணிக்குவோம்னா, நம்முடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை நாம் சொல்லுகிறது உண்டு. அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு. யோவான் 15:14 சொல்லும்போது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களே என்றால் எனக்கு சிநேகிதர்களா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏராளமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வேற யாருமே இல்லை. இயேசு சொன்ன வார்த்தைகளை அப்படியே அவர்கள் அன்போடு கை கொண்டு செய்கிறபடியினால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு சிநேகிதர்கள். ஏதோ அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவரே எனக்கு தகப்பனும் தாயுமாய் எனக்கு சகோதரனுமாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னவர் இந்த இடத்திலே சொல்லும்போது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களே என. நிறைய நேரத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் 99 விஷயத்தை செய்கிறேன், ஒரு விஷயம் தானே, இந்த ஒரு பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் விலகி போறாங்க. சாத்தானுக்கு அந்த ஒன்று போதும். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கிறதற்கு ஒரு பலவீனத்தை அவன் அறிந்தால் என்றால் அந்த ஒரே பாவத்தை திரும்ப திரும்ப செய்ய வைத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போய் யூதாசை அழித்தது போலவும் சவுல் ராஜாவை அழித்தது போலவும் அவன் செய்கிறதற்கு அவன் தந்திரமுள்ளவன். அதனாலதான் வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்லும்போது, அவன் கர்ஜிக்கும் சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். நான்காவது ரொம்ப முக்கியமானது, obedience is the key to fellowship with God. அவர் ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். நாம் ஒளியிலே நடப்போம் என்றால் அவரோடு நாம் ஐக்கியமாக இருக்கிறோம் என்று 1 யோவான் 1:7 சொல்லுகிறார். ஐந்தாவது, இதோ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, measure your love by obedience. நாம் எவ்வளவாய் கீழ்ப்படுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு எவ்வளவு துரிதமா நம்ம கீழ்ப்படுகிறோம். ஒரு சுவிசேஷ வசனத்தை கேட்டதும் ஓ இப்படியா இருக்கிறது என்று நாம் சொல்லி கீழ்ப்படிவோமே என்றால் உத்தமமான பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார். யாரு உத்தம அப்படின்னா, கீழ்ப்படிஞ்சவன் தான் உத்தம. ஆண்டவர் வரும்பொழுது, இதோ உத்தமமான ஊழியக்காரனே, உத்தமமான புருஷனே, உத்தமமான மகளே என்று யாரை பார்த்து ஆண்டவர் சொல்வார் நினைக்கிறீங்க? உண்மையா கீழ்ப்படிஞ்சவங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்வார். அதனால் எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, வேதத்தை ஆராய்ந்து அறிகிற நீங்களும் நானும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து கீழ்ப்படிந்தது போல நாமும் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். கீழ்ப்படுகிறவங்க தான் அன்புல நிலைத்திருக்கிறவங்க. வீட்டில் யோவான் 15:10 நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த செய்தியை நீங்க கேட்டீங்க. அதற்கு அடுத்து வருகிற வாரங்களிலே வேறு தொடர் பிரசங்களை நாம் கேட்போம். இந்த அளந்து பாருங்கள் என்கின்ற இந்த ஆவிக்குரிய செய்தியை நாம் ஏறக்குறைய 13 பிரசங்கங்களை கேட்டோம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மீண்டுமாக அடுத்த வாரம் இதே நேரத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.